நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒரு சில முக்கியமான ஒரு செட்டிங்கை பற்றி நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் கையில் சாம்சங் மொபைல் இருக்கணும். சாம்சங் மொபைல் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்காதீங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மொபைலை பயன்படுத்துகிறவங்க கண்டிப்பாக இந்த செட்டிங்கை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் இன்ஜினியர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனை புதுசாக வாங்கும் போது ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஆல்ரெடி எக்கச்சக்கமான ப்ரீ இன்ஸ்டால்டு அப்ளிகேஷன் நிறைய பார்ப்பீங்க. அந்த மாதிரி அப்ளிகேஷன் நீங்கள் பார்க்கும் போது எல்லா அப்ளிகேஷன் நீங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்த மாட்டீங்க. ஒரு சில அப்ளிகேஷன் தான் நீங்கள் அடிக்கடி பயன்படுத்துவீங்க. பயன்படுத்தாத அப்ளிகேஷன் நிறையா இருக்கும். அதுவும் உங்கள் ஃபோனோட ஸ்டோரேஜை ஆக்குப்பை பண்ணி உட்காந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ஒரு கடுப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் உங்கள் சாம்சங் மொபைலில் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு செட்டிங் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன் நீங்கள் பயன்படுத்த விரும்பலைன்னா அந்த அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. பட் இன்னொரு மெத்தட் இருக்குது, அதை வேணால் நீங்கள் கையாளலாம். ஸோ இது மூலியமாக ஓரளவுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஸ்டோரேஜோட ஸ்பேஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே மாதிரி அந்த அப்ளிகேஷன் நம்ம கண்ணு முன்னாடி டிஸ்பிளே ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டிங்கை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்க, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹோம் ஸ்க்ரீனில் ஸ்வைப் அப் ஸ்வைப் டவுன் பண்ணி ஆப் ட்ராயருக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் இதில் நிறைய அப்ளிகேஷன் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், டாப் ரைட்டில் 3 டாட், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஹைட் ஆப்ஸ் இருக்கும். இதுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் நிறைய அப்ளிகேஷன் இருக்கும். அதில் ஒரு சில அப்ளிகேஷனை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்துவீங்க. பாக்கி உள்ள அப்ளிகேஷன் நீங்கள் பயன்படுத்த மாட்டீங்க. அப்படி பயன்படுத்தாமல் இருக்கும்போது அந்த ஆப் உங்கள் இடத்தையும் அடைச்சிக்கிட்டு உங்களுக்கு தொல்லையும் கொடுத்துக்கிட்டு இருக்கும். இதனால உங்களுக்கு மற்ற வேலைகளை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை தள்ளப்படலாம். அதுக்காக சிம்பிளாக என்ன பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோன்னா அதில் ஒரு ரைட் மார்க் வந்துடும். மேலே அது டிஸ்பிளே ஆகிடும். டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் கீழே டன் கொடுத்துட்டீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஆப் ட்ராயர்லேருந்து மறைஞ்சிரும். அதே மாதிரி உங்களுக்கு கூடுதலான ஸ்பேஸும் கிடைக்கும். நீங்கள் டெய்லி பயன்படுத்தக்கூடிய அப்ளிகேஷனை ஈஸியாக பயன்படுத்த முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஆப்பை நீங்கள் ஹைட் பண்ணிட்டீங்கன்னா சர்ச் ரிசல்ட்டில் கூட இந்த அப்ளிகேஷனை நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு வசதியை இந்த சாம்சங் கொடுத்துருக்காங்க. மற்ற பிராண்டுகளில் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுது. பெரும்பாலான நபர்கள் லேப்டாப்க்கு இன்டர்நெட் கனெக்ஷன் தேவைப்படுதுன்னா தங்களுடைய மொபைல்ல இருந்தே இன்டர்நெட் கனெக்ஷனை எடுத்துக்கிறாங்க. எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா ஹாட்ஸ்பாட் மூலியமாக எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா அதோட வேகம் குறையும் கூடும். அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்லாம் இருக்குது. பட் அதுக்குள்ளே நம்ம டீப்பாக போகிறது இல்லை. நமக்கே ஒரு ஃபீலிங் இருக்கும், இந்த பேஜ்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக ஓப்பன் ஆகாமல் ஸ்லோவாக ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி யூடியூப்பில் வீடியோ ப்ளே பண்ணும்போது கொஞ்சம் பஃபரிங் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டைங்களில் ஒரு சின்ன ட்ரிக்குங்க, அதாவது உங்கள் ஃபோன்லேயே இருக்குது, வெளிப்படையாக இருக்குது, நீங்கள் இதை பயன்படுத்துறீங்களான்னு தெரியல, வேணா பயன்படுத்துங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம். அடுத்தது உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனில் மிக முக்கியமான ஒரு பகுதி செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸ்குள்ள அவ்வளவு விஷயங்கள் இருக்கு, வேணும்னா உள்ள போயிட்டு செக் பண்ணுங்க. இதை ஒரு நாளில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியாத விஷயங்கள். இப்போ நான் பேட்டரி அண்ட் டிவைஸ் கேருக்குள்ள போனதுக்கப்புறம் நான் முதல்ல நான் சொல்லியிருப்பேன், அங்கங்கே இன்டர்நெட்டோட வேகம் குறையிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ஒன்றும் செய்ய வேண்டாம், அதை இதை நீங்கள் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துக்கு பேட்டரி, ஸ்டோரேஜ், மெமரி, இந்த மூணையும் என்ன பண்ணோம், ஆப்டிமைஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்டில் அப்ளிகேஷன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி இதுலேருந்து வரக்கூடிய இன்டர்நெட், உங்கள் ஃபோன்லேருந்து வரக்கூடிய இன்டர்நெட்டை ஈஸியாக கனெக்ட் பண்ணி கொஞ்சம் உங்கள் லேப்டாப்பில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டை வேகப்படும். கம்ப்யூட்டரில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் ஸ்மூத்தாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆப்டிமைஸ் நாவ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் என்னென்ன பிரச்சனைகளோ அது எல்லாத்தையும் ஆப்டிமைஸ் பண்ணும். பார்த்தீங்கன்னா நோ ஹை பேட்டரி யூசேஜ் டிடெக்டட், நோ ஆப் கிராஷ்ட் டிடெக்டட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9 பேக்ரவுண்ட் ஆப்ஸ் க்ளோஸ், பேக்ரவுண்டில் 9 ஆப் இருந்திருக்கு, அதையும் இது க்ளோஸ் பண்ணி வச்சு டன் கொடுத்துருங்க. அவ்வளவுதான். சரிங்களா? கிரேட். இப்போ உங்கள் லேப்டாப்பை ரீஸ்டார்ட் பாருங்க, கண்டிப்பாக ஒரு சின்ன சேஞ்சஸ் தெரியும். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஒரு இம்பார்ட்டன்ட் செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனை நீங்கள் க்ளோஸ் பண்ணாலும் கூட உங்கள் ஃபோனோட ஸ்க்ரீனில் ஏதாவது டிஸ்பிளே பண்ணணுமா, டிஸ்பிளே பண்ணலாம். அதுவும் உங்கள் சாம்சங் மொபைலால் டிஸ்பிளே பண்ண முடியும். அந்த அளவுக்கு வசதிகள் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பயன்படுத்துறீங்களான்னு தெரியல. நிறைய பேர் இந்த செட்டிங் எல்லாம் நம்ம பயன்படுத்துறோம்னா ஃபோனோட பேட்டரி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு யூஸ் பண்ணாமலே இருப்பாங்க. உங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி மெசேஜ்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அதே மாதிரி ஒரு சில விஷயங்களை உங்கள் ஃபோனோட ஸ்க்ரீனில் நீங்கள் டிஸ்பிளே பண்ணு நினைக்கிறவங்க இந்த செட்டிங்கை கண்டிப்பாக உங்களுடைய சாம்சங் மொபைலில் பயன்படுத்தலாம். AOD, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே, கேள்விப்பட்டிருப்பீங்க. சாம்சங் மொபைல்லையும் இருக்குது, மற்ற மொபைல்களில் எப்படி
எப்படி எங்க இருக்குன்னு தெரியல சரிங்களா. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு போனை வந்து லாக் பண்ணிட்டா இந்த மாதிரி ஃபுல் கலர்ல காட்டுது, அதில் காட்டாது ஏஓடியில், ஜஸ்ட் சுற்றி வந்து உங்களுக்கு பிளாக்ல இருக்கும். இதில் வந்து ஒரு டைமர் இருக்கும், ஏதாவது நோட்டிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அதுவும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பார்க்க சரிங்களா. இதை நம்ம எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, ஆப் டிராய்க்குள்ள போயிட்டு டாப் ரைட்ல 3 டாட், அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, உங்க போனோட செட்டிங்ஸ்குள்ள போனதுக்கு அப்புறம் இதுல லாக் ஸ்கிரீன் இருக்கா அதுக்குள்ள போங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து உங்களுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்கும். அதில் டேப் டு ஷோன்னு ஒரு ப்ளூ கலர்ல ஒரு இது தெரியுது பாருங்க டெக்ஸ்ட், அதை நீங்க டேப் பண்ணும்போது உங்களுக்கு எந்த மாதிரி செட்டிங்கை நீங்க அமைச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே இதுல இருக்குங்க. ரொம்ப பொறுமையா இந்த இடத்துக்கு வந்து 1 by 1 டேப் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் நீங்க செட் பண்ணிட்டு வெளியே வந்து போனை லாக் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்க, செமையா இருக்கும். எல்லா விஷயங்களும் நீங்க ஏஓடிலே தெரிஞ்சுக்கலாம். உள்ள போயிட்டு செக் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. செக் பண்ணணும், ஏதாவது வந்துருச்சுன்னா நீங்க உள்ள போயிட்டு செக் பண்ணிக்கலாம். என்ன வந்திருக்கு அப்படிங்கறத நீங்க மேலோட்டமா பார்த்து, ஸோ அதுக்குண்டான பகுதி தான் ஏஓடி, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. இந்த செட்டிங் மற்ற பிராண்ட்கள்ல இருக்கா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஃபைனலி ஒரு முக்கியமான ஒரு செட்டிங், உங்க போன்ல நிறைய அப்ளிகேஷன் இருக்கும், நிறைய டாக்குமெண்ட் இருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறீங்க. இருக்கவே இருக்க கூகுளோட ஓன் அப்ளிகேஷன், அதாங்க ஃபைல்ஸ் பை கூகுள். இதுல கூட நம்முடைய ஆப்ஸ், அப்புறம் போட்டோ, வீடியோ, டாக்குமெண்ட் எல்லாத்தையும் செக்யூரான இடத்துல வைக்கலாம். பட் இதை விரும்பாதவங்க உங்களுடைய சாம்சங் மொபைல்ல ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, அந்த அப்ளிகேஷனை பயன்படுத்துறது மூலியமா ஆப்ஸ், டாக்குமெண்ட் எல்லாத்தையும் செக்யூரான ஃபோல்டர்ல வச்சுக்க முடியும். அது உங்க போனோட செட்டிங்ஸ்ல இருக்கு. நான் உங்களுக்கு இந்த வீடியோல கடைசியா உங்களுடைய சாம்சங் மொபைலுக்கான ஒரு அருமையான செட்டிங்ஸ்குள்ள போங்க. போனதுக்கு அப்புறம் பயோமெட்ரிக்ஸ் அண்ட் செக்யூரிட்டி இருக்கும், அதுக்குள்ள போங்க. போனதுக்கு அப்புறம் இதுல வந்து உங்களுக்கு செக்யூர் ஃபோல்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த செக்யூர் ஃபோல்டர் இந்த மாதிரி ஒரு செட்டப்பை நீங்க கண்டிப்பா உங்க போன்ல ஃபைல்ஸ் பை கூகுள் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா அங்க இந்த பகுதி இருக்கு. அது விரும்பலன்னா போன்ல இந்த மாதிரி சாம்சங்கோட ஒரு அப்ளிகேஷனை நீங்க பயன்படுத்தலாம். செக்யூர் ஃபோல்டர் போனதுக்கு அப்புறம் பாருங்க, இதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நான் வந்து இந்த ஒத்த வீடியோல நான் தெளிவுபடுத்த முடியாது, வீடியோ லென்த் ஆயிரும். அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ செக்யூர் ஃபோல்டருக்குள்ள வந்தீங்கன்னா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத நான் தெரியப்படுத்துறேன். ஆப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. உங்க ஆப்ஸை பாதுகாப்பான முறையில் நீங்க வச்சுக்க முடியும். அதே மாதிரி பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் ஃபெசிலிட்டி இதுல இருக்கு. அதே மாதிரி உங்க ஃபைல்ஸ் கூட நீங்க மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாத்துக்கும் மேல ஒரு முக்கியமான ஒரு விஷயம், செக்யூர் ஃபோல்டரை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு செக்யூர் ஃபோல்டர் வேண்டாம், நீங்க அன்இன்ஸ்டால் பண்ண போறீங்கன்னா, அந்த செக்யூர் ஃபோல்டருக்குள்ள அத்தனை ஃபைலையும் நீங்க முதல்ல உங்க போனுக்கு மூவ் பண்ணிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. மறந்து போய் நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா எல்லா ஃபைலும் அழிஞ்சிரும் சரிங்களா. ஸோ அந்த ஒரு முக்கியமான ஒரு மெசேஜை நான் சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த 4 விஷயங்களை எப்படி நீங்க பாக்குறீங்க அப்படிங்கறத மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு. ஃபைனலி இந்த வீடியோ நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை பத்தி மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயம், வீடியோ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், உங்க கையில சாம்சங் மொபைல் இருந்தால் இந்த வீடியோவை பாருங்க அப்படின்ட்டு. ஸோ சாம்சங் மொபைல் உள்ளவங்க அதோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. எது மிஸ்ஸிங் இல்லை அப்படிங்கிற விவரங்களையும் நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி பயனுள்ள வீடியோ இருந்தால் உங்களால் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இந்த செட்டிங்ஸை அனுபவிக்கணும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.